இஸ்ரோவில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு 2025 நிறைய சாதனைகள் நடந்துகிட்ருக்கு, உங்களுக்கு தெரியும். முதல் சாதனை பார்த்திங்கன்னா ஜனவரி 6ஆம் தேதி நம்ம ஆதித்யா L1 ஆதித்யா சேட்டலைட் வந்து L1 ஆர்பிட்டில் நடத்தியிருக்கோம். அது கழிஞ்ச வருஷம் 2024 ஜனவரி 6ஆம் தேதியாகும் L1 இதில் ஒன்று நிலையில் நடத்துகிறது. கழிஞ்ச ஒரு வருஷம் நிறைய சயின்டிஃபிக் டேட்டா கிடச்சிருக்கு. மாஸ் இஜெக்ஷன், அதே மாதிரி அதில் உள்ள டிஸ்சார்ஜ், இதெல்லாம் அந்த மாதிரி நிறைய சயின்டிஃபிக் டேட்டா வந்துருக்கு. 5 டெராபைட்ஸ் ஈக்குவலன்ட் டேட்டா அதை வந்து ஜனவரி 6ஆம் தேதி ரிலீஸ் டு சயின்டிஃபிக் கம்யூனிட்டி. இந்த வருஷம் ஜனவரி 6ஆம் தேதி. ஜனவரி 14ஆம் தேதி செகண்ட் செட் ஆஃப் டேட்டா அனுப்பி போட்டிருக்கோம். இப்போ டெய்லி வரக்கூடிய டேட்டாலாம் போட்டிருக்கோம். அது ஒரு ரெண்டாவது பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி ஜனவரி 16ஆம் தேதி ஸ்பேடக்ஸ் வந்து டாக்கிங் 2 சேட்டலைட்டை ஒன்று சேர்த்து ஒரு சாதனை நடந்தது. மார்ச் 13ஆம் தேதி வந்து அதை வந்து திருப்பி செப்பரேட் பண்ணி வந்து சாதனை பண்ணியிருக்கோம். இந்தியா இந்த மாதிரி சாதனை பண்ணது வந்து இந்தியா 4வது நாடாகும். இனி வந்து ஃபர்தராக அதில் உள்ள இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த சர்க்கம் நேவிகேஷன் சொல்லுவோம். சர்க்கம் நேவிகேஷன்னா எப்படின்னா 2 சேட்டலைட்டுக்கு ஒரு சேட்டலைட் சுற்றிட்டு இருக்கும், வேற ஒரு சேட்டலைட் அதுக்கு மேலே சுற்றி இதை மானிட்டர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணியிருக்கோம். இனி ஃபர்தர் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நாளையிலேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். அதுக்கு பிறகு ஜனவரி 29ஆம் தேதி வந்து 100ஆமத்த ராக்கெட் லான்ச்சு ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து வெற்றிகரமாக நடந்தது. ஜனவரி 16ஆம் தேதி நம்மளுக்கு 4வது லான்ச் பேட் 3ஆமத்த லான்ச் பேட் ஸ்ரீஹரிகோட்டாவில் செய்கிறதுக்கு 4000 கோடி ரூபா 42 மாதத்தில் செய்கிறதுக்காக அந்த அப்ரூவல் கிடச்சிருக்கு. அதுக்குள்ள வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதை விட ரொம்ப ஒரு முக்கியமான சாதனை நடந்திருக்கு. நம்ம வந்து இப்போ நம்மகிட்ட வந்து லிக்விட் ராக்கெட் என்ஜின் இருக்கு இல்லையா, லிக்விட் ராக்கெட் என்ஜின் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெரிய கெப்பாசிட்டி என்ஜின்னு சொல்கிறது விகாஸ் என்ஜின் தான். அது 80 டன் த்ரஸ்ட்டு கொடுக்கக்கூடிய என்ஜின். இப்போ வந்து இந்த திரவ ஆக்சிஜனையும் மண்ணெண்ணையும் வச்சு ஒரு 200 டன் கெப்பாசிட்டியில் உள்ள ஒரு என்ஜின் அண்ட் ஸ்டேஜ் வந்து செமிக்ரேவ் என்ஜின்னு சொல்லுவோம், அந்த டெவலப்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. அதுக்காக மகேந்திரகிரியில் வந்து ஒரு 1000 கோடி ரூபா, இன்னைக்குள்ள மதிப்பில் 1000 கோடி ரூபாய்க்கு ஒரு சோதனை கூடத்தை வந்து நம்ம பாரத பிரதமர் வந்து நரேந்திர மோடிஜி வந்து கழிஞ்ச வருஷம் அவங்க வந்து இந்த நாட்டுக்கு வந்து அர்ப்பணித்தாங்க. அந்த டெஸ்ட் ஸ்டாண்டில் வச்சு புதுசாக டெவலப் பண்ண அந்த என்ஜினுடைய பவர் ஹெட் இதை வந்து சக்ஸஸாக டெஸ்ட் பண்ணிடுவோம். இது வந்து ஒரு பெரிய ஒரு சாதனையாகும், பெரிய ஒரு மைல்ஸ்டோன். இனி இந்த இதில் நிறையா அதில் சோதனைகள் இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு 2027 மார்ச்சில் வந்து இந்த லிக்விட் ஆக்சிஜன் மீத்தேன் வச்சு உள்ள ஆப்ரேட் பண்ணக்கூடிய ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை இன்கார்பரேட் பண்ணி மார்க் 3 ராக்கெட் அனுப்புவதுக்குள்ள திட்டம். அதனால் என்ன பெனிஃபிட்னா, இப்போ மார்க் 3 ராக்கெட் வந்து நம்ம 4000 கிலோகிராம் எடை உள்ள செயற்கைக்கோளை வந்து இந்த ஜியோ டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட்டு கொண்டு போக முடியும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோ கூடும் இந்த இதை இன்டெக்ட் பண்ணியாச்சுன்னா. ஸோ அந்த இது வந்து முக்கியமாட்டு அது பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர், லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டர் தான் டிசைனுக்குள்ள லீட் சென்டர், டெஸ்டிங்க்கு அண்ட் அசம்பிளிக்குள்ள லீட் ஏரியா வந்து IPRC. இதெல்லாம் ஒரு கூட்டு முயற்சி ஆகும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலை நடந்துகிட்ருக்கு. சுனிதா வில்லியம் இங்கே வாரதாட்டு சொல்லியிருக்காங்க. சுனிதா வில்லியம் வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்க போகும்போது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. அவங்க கொண்டு போன அந்த மாடியூலோட ஒரு த்ரஸ்டர் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. இந்த சேம் ப்ராப்ளம் நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு மகேந்திரில் நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போதும் எங்களுக்கு நடந்தது. அதுக்கப்புறம் அவங்க வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள என்ன எல்லாம் ப்ராப்ளம் வந்து அதெல்லாம் நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். படித்து அந்த மாதிரி ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்களோ சேம் ப்ராப்ளம் நாங்கள் ஃபேஸ் பண்ணிடுவோம் ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு. அதில் உள்ள கரெக்ஷன்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு பிறகு இப்போ நிறைய ராக்கெட் லான்ச் இந்த மே மாதத்தில் வந்து ஒரு PSLV 61 ராக்கெட்டு வந்து RISAT சேட்டலைட் அனுப்ப போகிறோம். அதுக்கு பிறகு இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து செய்த NISAR சேட்டலைட், நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார் சேட்டலைட், அது வந்து ரொம்ப காஸ்ட்லி சேட்டலைட்டு. 2 கண்ட்ரியும் சேர்ந்து செய்ததை நம்ம மார்க் 2 ராக்கெட் மூலம் அனுப்ப போகிறோம். அது வந்து சம்வேர் டேட் வந்து கரெக்டாக நான் டிசைட் பண்ணல, ஒரு ஜூன் லாஸ்ட் வீக்கில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த அமெரிக்கா செய்த ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட் தொலை தொடர்பு செயற்கைக்கோளை வந்து இந்தியாவில் உள்ள மார்க் 3 ராக்கெட் மூலம் அனுப்ப போகிறோம். அது ஜூலை அந்த டைம் ஃப்ரேமில் நடக்கும்.
அது மாதிரி இந்த மாதிரி நிறையா ப்ரோக்ராம் இருக்குது. அது மாதிரி மகேந்திரகிரியில் நிறையா வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து இந்த அசம்பிளி இன்டகிரேஷன் ஆஃப் த ஸ்டேஜஸ் எல்லாம் நிறையா நடந்துகிட்ருக்கு. இப்போ அந்த அந்த ஒரு கமர்ஷியல் இது சொன்னோம் இல்லையா, செயற்கைக்குள்ள அனுப்பக்கூடிய L1 டன் அதுக்குள்ள வேலைகள்லாம் முடிஞ்சு ஸ்டேஜ் எல்லாம் அசம்பிள் பண்ணி அதை வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ண போகிறோம். இதே மாதிரி நிறைய திட்டங்கள் இருந்துட்டு இளைஞர்கள் வந்து நிறைய இது கண்டுபிடிப்புகள் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு அங்கீகாரமாக கொடுக்கறதுக்கு உங்களோட இதில் முயற்சி என்ன பண்ணி இளைஞர்கள் என்ன கண்டுபிடிச்சாலும் நாங்கள் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரத பிரதமர் வந்து ஒரு முக்கியமான ஒரு திட்டம் போட்டிருக்காங்க, ஸ்பேஸ் செக்டர் ரீஃபார்ம் பண்ணிட்டு. அதில் யார் முன்னாடி வந்து ISRO மட்டும்தான் வந்து இந்திய விண்வெளிக்காக எல்லா வேலையும் செய்யிட்டு இருந்தது. இப்போ வந்து யாருனாலும் ஸ்டார்ட் அப் பண்ணாலும் சரி, இளைஞர்கள்னாலும் சரி, இல்லை கல்லூரியில் உள்ள ஆசிரியர்கள்னாலும் சரி, தனியார் கம்பெனினாலும் சரி, யாருனாலும் இந்திய விண்வெளித்துறைக்காக ஆராய்ச்சிகளோ இல்லை ராக்கெட் செய்கிறதோ இல்லை வந்து இந்த சேட்டலைட் டேட்டா யூஸ் பண்ணக்குள்ள சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுற என்னன்னாலும் செய்யலாம். அவங்க யார் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அவங்கள வந்து ஹேண்ட் ஹோல்டு பண்ணி அவங்கள சப்போர்ட் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணுறோம். காலி பணியிடங்கள் ஏதாவது அவைலபிள் இருக்கா சார்? இஸ்ரோவில் காலி அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு அது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அது பிறகு கன்னியாகுமரியில் முக்கியமாட்டு கன்னியாகுமரியில் வந்து 1-2 வந்துட்டு இருக்கு. கன்னியாகுமரி இருக்குது இல்லையா, கன்னியாகுமரியில் நம்ம வந்து சன்செட் பாயிண்ட் பக்கத்தில் ஒரு ஒரு அந்த ஸ்பேஸ் பூங்கா நாங்கள் அமைக்க போகிறோம். அதுக்குள்ள நிலம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ள வேலைகளும் நடந்துட்டுருக்கு. குலசேகரப்பட்டினத்தில் வந்து ஒரு 1000 கோடிக்கு அங்கே உள்ள இடங்கள் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த 90% இடம் வந்து அக்யூர் பண்ணியாச்சு. மற்றபடி ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணி வேலை நடந்துட்டுருக்கு. இன்னும் 1.5 வருஷம் to 2 வருஷத்துக்குள்ளே அங்கேருந்து ராக்கெட்டு யாவதுக்குள்ள வாய்ப்புகள் உள்ளது. எந்த ப்ரோக்ராம் நீங்கள் எடுத்தாலும், நீங்கள் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தை எடுத்தாலும் வந்து அங்கேயும் வந்து வித்தியாசமான டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் இருக்கும். எல்லாம் நம்ம மக்கள் தானே, அவங்களுக்கு எல்லாம் அவங்களெல்லாம் பேசி எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி வேறு ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, எல்லா வேலையும் நல்லா நடந்துட்டு இருக்கு.